வணக்கம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த மிக சிறிய அளவிலான ஒரு பூஜையை, பிரதான பூஜைகள்லாம் நடந்து முடிந்து விட்டது. இறுதியாக நம்ம இந்த பச்சை கற்பூரம், ஏலக்காய், பிரசாதங்கள், செந்தாமரை மலர்களால் நம்மளுக்கு தூப தீபங்களை காட்டி அந்த பூஜையை நிறைவு செய்கின்றோம். இந்த குபேர எண்ணியந்திரத்துக்கும் சித்தர்களுடைய எண்ணியந்திரத்துக்கும் ஜலாதிவாசம், ஷீராதிவாசம், தைலாதிவாசம், பிராண பிரதிஷ்டை ஆகிய எல்லாமே நடந்து முடிந்திருக்கிறது. இங்கு ஆயிரக்கணக்கான ரிங்கிட்டுகளை அடுக்கி அந்த எந்திரங்களுக்கு மேலேயே அடுக்கி ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி ஸ்ரீ சூக்தம், இளம் என்று சொல்லக்கூடிய வேதத்தோட இளம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஸ்ரீ சூக்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுலோகம் வருகின்றது. 15 ரிகுகளை கொண்டது. அந்தஸ்து, புகழ், செல்வாக்கு, தனம், தானியம், பசு, புத்திர லாபம் எல்லாவற்றையும் கொடுக்கக்கூடியது. மனித வாழ்க்கையில் மனிதனுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுக்கக்கூடியது அந்த ஸ்ரீ சூக்தம் அப்படின்றது. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது மகாலட்சுமி தேவி அப்படியே பொற்கொடத்தோட மேலே வரும் பொழுது அந்த பார்க்கடலை இருந்து அவங்கள பார்த்து அந்த கணங்கள்லாம் பாடிய ஸ்லோகம் தான் இந்த ஸ்ரீ சூக்தம். அந்த ஆரம்பமே ஓம் ஹரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ணரஜ ரஷ்டதாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவக அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். இது என்ன அப்படியே இந்த ஸ்லோகங்களில் என்னதான் சொல்லப்படுகிறது அப்படின்னா, ரொம்ப பொன்மயமானவனம், வெள்ளி, தங்கம் போன்ற ஆபரணங்களை அணிந்திருக்கக்கூடிய மகாலட்சுமியை வேண்டுகின்றேன். மகாவிஷ்ணுவே, இந்த மகாலட்சுமி என்னிடத்திலே தோன்றி என்னை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்றது தான் அந்த பாடலுடைய வரிசை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சில ஸ்லோகங்கள் வரும். அஸ்வபூர்வாம் ரதமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினிம் அப்படின்னு. அஸ்வம்னா குதிரை, மகாலட்சுமிக்கு குதிரை ரதம் அப்படின்னு சொல்லுது. யானையெல்லாம் முன்னுக்கு செல்லக்கூடிய வெள்ள இந்த குதிரை ரதத்தில் வரக்கூடிய மகாலட்சுமியை என்னிடத்துல நீங்காமல் இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம இந்த நூற்றுக்கணக்கான குபேர எண்ணி எந்திரங்களையும் சித்தர்களுடைய எண்ணி எந்திரங்களையும் அடுக்கி இந்த விசேஷமான பூஜையை நிறைவு பண்ணுகின்றோம். இது கடல் கடந்து எத்தனையோ நாடுகள்லேருந்து இதை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். கனடா போகிறது, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு போகிறது, சிங்கப்பூருக்கு நிறைய போயிருக்கிறது. அவங்களுக்கு உண்மையாலுமே இதனுடைய தாத்பரியம் சரியாக போய் சேர வேண்டும். அவங்களுக்கு இது போய் சேர்ந்த உடனே அவங்ககிட்ட எப்போதும் நிலையான செல்வங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நீண்ட காலங்களாக இதை பூஜை பண்ணி இன்னைக்கு அதை பூர்த்தி செய்கின்றோம். அதை தான் உங்களுக்கு இப்போ இந்த பதிவின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போ ஒரு ஆவர்த்தி ஸ்ரீ சூக்தம் சொல்லி இதை நிறைவு செய்கின்றோம். ஓம் இரண்யவர்ணாம் ஹரணீம் சுவர்ணரஜஸ்ததாம் சந்திராம் இரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ மமாவஹ ஜாதவேதோ லக்ஷ்மீமன்மகாமினீம் யஸ்யாம் ஹிரண்யம் விந்தேயம் நாமசம்போஜானஹம் அஸ்வபூர்வாம் பரமத்யாம் ஹஸ்திநாத பிரபோதினீம் ஸ்ரீயம் தேவே உபக்வலே ஸ்ரீர்மா தேவே ஜகதாம் தாம் சோஸ்மிதாம் ஹிரண்யப்ராகாம் ஆர்காம் ஜலந்தேம் துர்காம் கற்பயந்தேம் பத்மே ஸ்திதாம் பத்மவர்ணாம் தாமிஹோமக்வலே ஸ்ரீயம் சந்திராம் பிரபாசாம் யசசாம் ஜலந்தேம் ஸ்ரீயம் லோகே தேவதஸ்தாமுதாராம் தாம் பத்மநீலீம் சரணமஹம் பிரபத்யே லக்ஷ்மீமே ரட்சதாம் தாமுரணே ஆதித்யவர்ணே தமசோதிஜாதோ வனஸ்பதிஸ்தவ விருக்ஷோத பில்வஹ பிரஹ்யபலானி கவசானுதந்து நாகாந்தநாகாச்ச வாக்யா லக்ஷ்மீः உபைதுனாம் தேவ ஜகத்கீர்த்திஸ்தமிழாசः ராதர்பூதோஸ்வராஷ்ட்ரேஸ்மின் கீர்த்தனத்தின் ததாது மே சுக்லிபாசாமலாம் ஜேஷ்டாமலக்ஷ்மீர்நாதஜாம்யஹம் அபூதவசவத்
भिन्नसम्मान्दन्नुकमेग्रहात् गन्धद्वाराम् पुरादशाम् नित्यपुष्टाम् करेषिणीम् ईश्वरेकम् सर्वभूतानाम् स्वामिहोमत्वजेत्रियम् मनसः काममानोतिम् भासः सत्यमधीमहे वचोनाम् लोकम् लक्ष्यमधिक्षेत्स्वयताम् यतः कर्तमेन त्वया भूतामहितम् भवदर्थमा श्रियम् भासकमे कुले मातरम् पद्मभामिनीम् श्रियन्तशिग्राणि शक्ये कवसमे गृहे ऋषदेवेम् मातरम् भासकमे कुले आर्द्राम् पुष्करणीम् पुष्टिम् सुवर्णाम् हेमभामिनीम् सूर्याम् हिरण्मयीम् लक्ष्मीम् जातवेदो महाः आर्द्राम् यष्करणीम् यष्टिम् पिङ्गलाम् पद्मभामिनीम् चन्द्राम् हिरण्मयीम् लक्ष्मीम् जातवेदो महाः ताम् महामहजातवेदो लक्ष्मीमनवगामिनीम् यस्याम् हिरण्यम् प्रोधङ्गाबोधाश्वत्वानिन्द्रियम् पुरुषाणम् यस्य भूत्वा गुरुकाराज्यमहम् श्रियः पञ्चदलक्ष्यम् दक्षेगामक्षरपञ्चभेद आनन्दकर्कवच्चैव विश्रुतः हृदयक्षैत्रम् श्रीदेव देवता पद्माशिनेव त्वमूलो पद्माश्रीपद्मसम्भवे त्वम् माम् भजस्तम् श्रीरेण सौख्यम् लभाम्यहम् अश्वनायि सोहरायि धनधायि महाधने धनम् मे जनाम् देवीम् सर्वकामार्थसिद्धये पुत्रमोत्तरम् नान्यम् हर्षस्वाया विघोरदम् प्रजानाम् भवस्य मातामानुष्वन्तम् करोतु माम् चन्द्राभाम् लक्ष्मीमेषाणाम् सूर्याभाम् विजमेश्वरीम् चन्द्रसूर्याग्निवर्णाभाम् श्रीमहालक्ष्मीमुपास्महे धनमभ्यर्थनम् वायुर्धनम् सौर्योधनम् वसुः धनमिन्द्रो बृहस्पतिर्वरुणम् धनमस्तुते वैनते सोमम् विवसोमम् विवरवृद्धः सोमम् धनस्य सोमिभोमक्यम् ददातु सोमिनेः नक्षत्रोमाश्चर्यम् मदोभोगासुभावते भवन्त्यगतपुण्यानाम् भक्तानाम् श्रीसोक्तम् जपेत्सदाम् वरुषम् कृते विभावदेवो अभ्रक्षविद्युतः रोहम् कृतमवीर्याञ्जमब्रह्मद्योरे परमप्रिये पद्मने पद्महस्ते पद्मालये पद्मधराक्षि विश्वप्रिये विष्णुमनोरकोदे तत्पादमत्वम् महिषन्निरस्वा व्यासावत्पादनस्तारुलकनितरे पद्ममात्रायताक्षि गम्भीरावत्तनाभिस्तनवर्णविता शुक्रमस्वाप्तरीया लक्ष्मीम् दिव्ये जनेन्द्रे मणिघटकविषे स्थापिताय नमुम्भे नित्यम् सा पद्महस्तामोदुहे पद्ममाञ्जल्ययुक्ता लक्ष्मीम् श्रीरसमुद्राजलयाम् श्रीरङ्गधामेश्वरीम् काशीभूतसमस्तदेववर्याम् लोकैकदीपाङ्कुराम् श्रीहनुमन्तकटाक्षलब्धवः ब्रह्मेन्द्रगङ्गाधराम् त्वाम् प्रीतोत्तरकुम्भिनीम् सर्विणाम् वन्दे मुकुन्दप्रियाम् श्रीलक्ष्मी मोक्षलक्ष्मी जयलक्ष्मी सरस्वती श्रीलक्ष्मी वरलक्ष्मी च प्रसन्नमसर्वदा वराङ्कुशोपासुरभेदपुत्रान्तरे वहन्तीम् कमलानगस्ताम् बालार्ककोटिप्रतिभाम् त्रिनेत्राम् भजे मङ्गाम् जगदीश्वरीम् ताम् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नारायणि नमोऽस्तुते महादेव्यै च विद्महे विष्णुभद्रे च धीमहि तन्नो लक्ष्मीः प्रचोदयात् இப்போது மகாலட்சுமிக்கு அந்த பிரசாதத்தை நம்ம சமர்ப்பிக்கிறோம். முன்னமே நம்ம கொடுத்துட்டாலும் இறுதியாக ஒன்று கொடுக்கிறோம். மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடித்தமான பிரசாதங்கள்ல, அதாவது பட்சணங்கள்ல அதிரசம் முதன்மையானது. இரண்டாவது இந்த லட்டுன்னு சொல்லக்கூடிய லட்டுகானம் ரொம்ப சிறப்பு. இந்த மைசூர் பாகு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தித்திப்பு நிறைந்த பலகாரங்கள். இந்த வரிசையில இந்த பட்சணங்களை சமர்ப்பிக்கிறோம். महालक्ष्मी विद्महे विष्णुपत्नी धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्. ओम उमानाय स्वाहा वरणाय स्वाहा वनाय स्वाहा
महालक्ष्मी देवी अमृत महानिवेद्यं निवेदयामि।